சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பார்க்கலாமா? இன்னைக்கு 6th டேர்ம் 2 இயல் 3ல் இருக்க சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பொருளையோ இல்லை குறிப்பிட்ட மனிதரையோ சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு பேர் சுட்டெழுத்துக்கள். ஓகேங்களா? ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். சுட்டு எழுத்துக்கள் 3 இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா அ, இ, உ. இது 3 தான் சுட்டெழுத்துக்கள். இந்த தடவை குரூப் 4ல் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பாருங்க, ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். சரிதான். ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது அப்படின்னு தப்பாக கொடுத்துட்டாங்க. சுட்டெழுத்துக்கள் என்னது? அ, இ, உ. இது 3 தான் சுட்டெழுத்துக்கள். இங்கே கொடுத்துருக்க ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிறது வினா எழுத்துக்கள். இந்த மாதிரி இப்போ கூற்று காரணங்கள் நிறைய கேட்கறதுனால நம்ம ரொம்ப தெளிவாக படிக்கணும். இன்னொன்று இந்த பக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். இதெல்லாம் வந்து பக்கம் இடத்து காட்டுது. இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது. உப்பக்கம்னா முதுகு பக்கம். ஓகேங்களா? இது ஓல்டு புக்கில் இருக்குது, 6th ஓல்டு புக்கில். ஓகே, இந்த மாதிரி கூற்று காரணம் கேட்கறதுனால நம்ம தெளிவாக படிக்க வேண்டியது அவசியம். இங்கே பாருங்க, ஆ, இ, உ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள் ஆகும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஆ, இங்கிற இந்த 2 எழுத்துக்களையும் சுட்டெழுத்துக்களாக இன்னுமே நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் ஊங்கிற எழுத்து சுட்டாக பயன்படுவது கிடையாது. சுட்டெழுத்து இல்லை, இப்போ பயன்படுத்துறது கிடையாது. முன்னாடி வந்து ஊங்கிற எழுத்தை உதுக்கான், உப்பக்கம், அப்புறம் உம்பர் அப்படின்னு இந்த 3 சொற்கள் வந்து நம்ம 6th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான மீனிங் வந்து உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார். ஓகேங்களா? உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம், உம்பர்னா மேலே அப்படின்னு மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து சுட்டு வந்து அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு அப்படின்னு 4 இருக்குது. அது இல்லாமல் சுட்டு திரிபுன்னு ஒன்று இருக்குது. அவ்வளோதான். சுட்டுனாவே இது மட்டும்தான். இது இல்லாமல் நெஞ்சரி சுட்டு, உலகரி சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு 6th புக்கில் கொடுத்துருக்கிறது இவ்வளோ தான். அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு. அகச்சுட்டு அப்படின்னா என்ன? இது ரொம்பவே நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறது. அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு இதிலலாம் நம்ம பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதை தெளிவாக சொல்லிடுறேன். அகச்சுட்டு அப்படின்னா என்னென்னா, அகம்னா உள்ள, அகம்னா உள்ள. இப்போது இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள், இவன், அவன், இது, அது. ஓகேங்களா? கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எழுத்து ஈலையும் வருது, ஆலையும் வருது. அகச்சுட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஈங்கிற எழுத்துலையும் வருது, ஆங்கிற எழுத்துலையும் வருது. இவன், அவன், இது, அது இப்படி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த சொற்களில் இருக்க சுட்டெழுத்து என்னது? ஈ. இவன்கிறதுல இருக்க சுட்டெழுத்து ஈ, அவன்கிறதுல இருக்க சுட்டெழுத்து ஆ. இப்போ இந்த சொற்களில் இந்த ஈயையும் ஆவையும் நீக்கிட்டோம்னா ஏதாவது பொருள் தருதா? வெறும் வன் அப்படின்னு இருக்குது. வன்னுங்கிறது என்னது? இந்த இடத்துல வன்னுங்கிறதுக்கு ஈயை நீக்கிட்டா வன்னுங்கிறது பொருள் கிடையாது. இவன். ஓகேங்களா? அப்போ இவன்கிறதுல ஈங்கிற சுட்டெழுத்தை நீக்கிட்டோம்னா வெறும் வண்ணன் வரும். இதுக்கு பொருள் தராது, பொருள் கிடையாது. அப்படி இந்த இதுங்கிறதுல ஈங்கிறத நீக்கிட்டோம்னா வெறும் தூண் இருக்கும். இதுக்கு பொருள் கிடையாது. இப்படி சுட்டெழுத்துக்கள், இந்த சுட்டெழுத்து இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு பொருள் இருக்குது. ஓகேங்களா? இந்த சுட்டெழுத்து கூட இருந்தால் மட்டும்தான் இந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குது. ஆனால் இந்த சுட்டெழுத்தை நீக்கிட்டோம்னா பொருள் கிடையாது. அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். ஓகேங்களா? புறச்சுட்டு அப்படின்னா என்னென்னா, இதுலையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கிற சுட்டெழுத்தும் வரும், ஈங்கிற சுட்டெழுத்தும் வரும். அகச்சுட்டு, புறச்சுட்டு இது ரெண்டுலையுமே ஆங்கிற சுட்டெழுத்தும் இருக்கும், ஈங்கிற சுட்டெழுத்தும் இருக்கும். ஆனால் அகச்சுட்டில் சுட்டெழுத்தை நீக்கிட்டோம்னா மீதி இருக்கிற எழுத்துக்களுக்கு பொருள் கிடையாது. புறச்சுட்டில் எடுத்துக்காட்டு அவ்வானம், இம்மலை. இதில் இருக்க ஆங்கிற இந்த சுட்டெழுத்தையோ ஈங்கிற சுட்டெழுத்தையோ நீக்கிட்டோம்னா மீதி வானம், மலை அப்படின்னு தனியாக பிரித்தாலும் அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே, வெளியே இருந்து, வெளியேனா புறம்னா வெளியே, வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகச்சுட்டுனா சுட்டெழுத்தை நீக்கிட்டோம்னா மீதி இருக்கிற சொற்கள் வந்து பொருள் தராது. அதில் ஆங்கிற சுட்டெழுத்தும் வரும், ஈங்கிற சுட்டெழுத்தும் வரும். புறச்சுட்டுனா புறச்சுட்டில் சுட்டெழுத்தை நீக்கிட்டாலும் மீதி இருக்கிற சொற்கள் வந்து பொருள் தரும். அதுலேயும் ஆங்கிற எழுத்தும் வரும், ஈங்கிற எழுத்தும் வரும். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அண்மை சுட்டு. இது பாருங்கள், அண்மை சுட்டு.
அண்மை சுட்டில் பார்த்தோம்னா இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. இதில் வந்து இவனும் வந்திருக்கு, இம்மரமும் வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு எடுத்துக்காட்டு பொருந்தாததை எழுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். அகச்சுட்டிலையும் புறச்சுட்டிலையும் ஈங்கிற எழுத்தும் வரும், ஆங்கிற எழுத்தும் வரும். அகச்சுட்டு பிரித்தா பொருள் தராது, புறச்சுட்டில் சுட்டெழுத்தை பிரித்தா மீதி இருக்கிற சொற்கள் பொருள் தரும். அண்மை சுட்டுக்கான எழுத்து அண்மை சுட்டு, ஆங்கிற அண்மை சுட்டு இருக்கு இல்லைங்களா, இது ஆண் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்மை சுட்டு இதோட எழுத்து வந்து ஈ. ஓகேங்களா? சரி, ஆங்கிறது வந்து எதுக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன்னா, அண்மை சுட்டு வந்துச்சுன்னா இங்கே வராது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அண்மை சுட்டு அப்படின்னா வராது. அண்மை சுட்டுக்கான எழுத்து வந்து ஈ. அண்மை சுட்டுக்கான எழுத்து ஈ. அதாவது அண்மைனா அருகில், சேய்மைனா தொலைவில். அண்மை சுட்டில் பாருங்கள், இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு அப்படிங்கிற இந்த சொற்கள் வரும். இதில் ஈங்கிற சுட்டெழுத்து மட்டும்தான் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்படி அருகில் இருக்கிற சொற்களை சுட்டுவது, அருகில் உள்ளவற்றை சுட்டுவதுக்கு பேர் அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும். அண்மை சுட்டு அண்மை வர்றதுனால ஆங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிறத ஃபஸ்ட்டாக ஞாபகம் வச்சுட்டு அண்மை சுட்டுனா அதில் வராது. ஓகேங்களா? அண்மை சுட்டோட எழுத்து வந்து ஈ தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அண்மை சுட்டோட எழுத்து வந்து ஈ தான். இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இப்படின்னு ஈல வர்ற எல்லாமே வரும். ஈல பக்கத்தில் உள்ளவற்றை சுட்டுவதற்கு அண்மை சுட்டை யூஸ் பண்ணுறோம். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஈ. அடுத்து சேய்மை சுட்டு பாருங்கள். சேய்மை சுட்டோட எழுத்து வந்து அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். இதெல்லாம் வந்து தொலைவில் இருக்கிறது சுட்டி காட்டுது. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு. இப்படி சேய்மைனா தொலைவு, தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னது? ஆகும். ஓகேங்களா? இப்போ நாளையும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அகச்சுட்டுல அதில் வந்து ஈங்கிற சுட்டெழுத்தும் வரும், ஆங்கிற சுட்டெழுத்தும் வரும். ஆனால் இந்த சுட்டெழுத்துக்களை நம்ம பிரிச்சிட்டோம்னா மீதி இருக்கிற சொற்கள் வந்து பொருள் தராது. புறச்சுட்டுனா ஆங்கிற சுட்டெழுத்தும் இருக்கும், ஈங்கிற சுட்டெழுத்தும் இருக்கும். ஆனால் சுட்டெழுத்தை நீக்கினாலும் பிற சொற்கள் பொருள் தரும். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே, அதாவது புறத்தே இருந்து சுட்டுப்பொருளை தந்துச்சுன்னா அதுக்கு புறச்சுட்டுன்னு பேர். அண்மை சுட்டோட எழுத்து வந்து ஈ. ஓகேங்களா? இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடுன்னு பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டும். இதுக்கு பேர் அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து அவன், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். இப்படி தொலைவில் இருக்கிறத சுட்டி காட்டும். அதுக்கு பேர் சேய்மை சுட்டு. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டுறதுக்கு, அதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு அண்மை சுட்டு, தூரமாக இருந்துச்சுன்னா சேய்மை சுட்டு. அதுக்கு இ அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ பக்கத்தில் இருக்கிறதுக்கும் தூரமாக இருக்கிறதுக்கும் இடையில இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஊங்க எழுத்தை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போது அது வழக்கில் இல்லை. எடுத்துக்காட்டு உது, உவன். ஓகேங்களா? உது, உவன். உப்பக்கம், உம்பர், உதுக்கான் இதெல்லாமே வந்திருக்கும். ஓகேங்களா? சுட்டுத்திரிபு அப்படின்னா என்னென்னா, அம்மரம், அவ்வீடு, இதை வந்து புறச்சுட்டு அப்படின்னு நமக்கு தெரியும். அம்மரம் இதில் இருக்க ஆங்கிற சுட்டெழுத்தையோ ஈங்கிற சுட்டெழுத்தையோ நீக்கிட்டோம்னா மீதி இருக்கிற சொற்கள் பொருள் தரும். இதுக்கு பேர் புறச்சுட்டு. இந்த சொற்களை அம்மரம், இவ்வீடு அப்படின்னு சொல்கிறத அந்த, இந்த, அதாவது ஈங்கிறது அந்த, இந்தன் மாறி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சுட்டுத்திரிபு. அம்மரம்ங்கிறது அந்த மரம், இவ்வீடுங்கிறது இந்த வீடு அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சுட்டுத்திரிபு. ஈ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று, ஓகேங்களா, திரிந்து அந்த, இந்த ஈங்கிற சுட்டெழுத்து அந்த, இந்த அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சுட்டுத்திரிபு. ஓகேங்களா? இவ்வளோதான். அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, சுட்டுத்திரிபு இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்க்க போகிறது வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் பார்த்துட்டோம். வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். வினா எழுத்துக்கள் 5, சுட்டெழுத்துக்கள் 3 இ உ. வினா எழுத்துக்கள் 5 என்னென்னு பாருங்கள். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள். ஓகேங்களா? சில வினா எழுத்துக்கள், இங்கே கொடுத்துருக்க சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். சில வினா எழுத்துக்கள் இறுதியில் வரும். முதலிலும் இறுதியிலும் வர்றதும் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். மொழியின் முதலில் வருபவை என்னென்னா இந்த ஏ, யா. எடுத்துக்காட்டு எங்கு, யாருக்கு. மொழியின் இறுதியில் வருபவை வந்து ஓ. பேசலாமா கொஸ்டின். தெரியுமோ கொஸ்டின். அடுத்து மொழி இறுதியிலும் முதலிலும் வருவது என்னன்னா ஏ.
ஏன் அப்படின்னு அது ஃபர்ஸ்ட்லேயும் வரும், நீதானே அதை செஞ்சது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசிலையும் வரும். அப்போ ஏங்கிறது மட்டும் மொழி இறுதியிலும் வரும், முதலிலும் வரும். அகவினா புறவினான்னு 2 இருக்குது. அகவினா அப்படின்னா என்னென்னா எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. சேம் அதே மாதிரி தான், அகச்சுட்டு மாதிரி தான். இதில் ஏ, யா, ஏ இது வந்து சொல்லின் முதலிலும் வரும், கடைசியிலும் வரும். ஓகேங்களா? எது, யார், ஏன் அப்படிங்கிற இந்த சொற்களில் இருக்க வினா எழுத்துக்களை நீக்கிட்டோம்னா பிற எழுத்துக்களுக்கு பொருள் கிடையாது. ஏங்கிறத நீக்கிட்டோம்னா தூண் வரும், இதுக்கு பொருள் கிடையாது. இப்படி வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. மொழியின் முதலில் வர்றதில்ல இந்த வினா எழுத்துக்களை நீக்கிட்டோம்னா மீதி பொருள் கிடையாது. ஓகேங்களா? ஏ வந்து மொழியின் முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். அதனால் அது அகவினால வரும். ஓகேங்களா? புறவினா பாருங்கள், புறவினா வந்து எதில் வரும்னா சேம் வந்து நம்ம புறச்சுட்டு பார்த்துருப்போம் இல்லைங்களா? புறச்சுட்டுனா என்னது? சுட்டெழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அதே மாதிரி புறவினானா என்னென்னா வினா எழுத்துக்களை நீக்கினாலும் மீதி இருக்கிறதுக்கு பொருள் இருக்கும். அப்போ சொல்லோட இறுதியில் வருது இல்லைங்களா? சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் ஆ, ஓ அது 2 தான். அதுக்கப்புறமா ஏங்கிறது சொல்லின் முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். அதுவுமே வந்துட்டு புறவினால வரும். அவனா, வருவானோ அப்படிங்கிற ஆ, ஓ அப்படிங்கிற இந்த 2 வினா எழுத்துக்களையும் நீக்கிட்டோம்னாலும் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இருக்குது. இப்படி வினா எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து வினா பொருளை, புறம்னா வெளியே இருந்து வினா பொருளை தந்துச்சுன்னா அதுக்கு பேர் புறவினா. ஓகேங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஓல்டு புக்கில் இருந்த கண்டென்ட்டும் சொல்லியிருக்கேன். ஓல்டு புக்கில் வந்து வினா சொற்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஏங்கிறது நம்ம வந்து சொல்லின் முதலிலும் வரும், இறுதியிலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இந்த ஏங்கிறது வினா கேட்கறதுக்கும் அழுத்தம் கொடுப்பதற்கும் பயன்படுகிறது. இது வந்து வினா சொல்லாமல் வரும், அழுத்தம் கொடுத்து சொல்கிறதுக்கும் வரும். அழுத்தம் கொடுத்துங்கிறது சீதையே சிறந்தவள், எடுத்துக்காட்டு பாருங்கள், சீதையே சிறந்தவள், உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ வந்து எப்படி சொல்கிறோம்? சீதையே, இந்த ஏக்கு பதிலாக தான் பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? ஏங்கிறது தற்போது வழக்கில் தான் என பயன்படுத்தப்படுகிறது. சீதை தான் சிறந்தவள், உணவு தான் மருந்து, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து புக் பேக் பார்த்துடலாம். புக் பேக் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. என் வீடு, இதில் வந்து என்ன வரும்? அங்கே உள்ளது. தம்பி, இவர் இங்கே, எது வரும்? தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? யார்? அவர் தெரியுமா? உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? ஓகேங்களா? இது வந்து பத்தியை படித்து அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நம்ம எழுதணும் இல்லைங்களா? அது கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது தான் சிறந்த வணிகம். ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதோட மதிப்பை அதிகமாக்கி அதை புதிய பொருளாக மாற்றணும், அது இதுக்கு பேர் தான் சிறந்த வணிகம். சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல்தூளை கோலமாவாக மாற்றலாம் அப்படின்னு அதில் முன்னாடி இருக்கும். ஓகேங்களா? இது பாருங்க, நானிலம் படைத்தவன் என்ற பாடலை எழுதியவர் முடியரசன். நானிலம் படைத்தவன் முடியரசன். சுட்டிக்காட்ட பயன்படுவது இப்பதான் பார்த்தோம், சுட்டெழுத்து. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும். அரேபியாவிலிருந்து என்ன இறக்குமதி செஞ்சிருப்பாங்க? குதிரை. ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறைக்கு பேரு பண்டமாற்றம். மீனவருக்கு மேகம் குடை போன்றது. உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். மீனவர்களோட உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். அடுத்து கலை சொற்கள் பாருங்க. கமோடிட்டி பண்டம், ஃபெரிஸ் பயணப்படகுகள், ஹெரிட்டேஜ் பாரம்பரியம், கன்சியூமர் நுகர்வோர், வாயேஜ் கடற்பயணம், என்டர்பிரினர் தொழில் முனைவோர், அடல்ட்ரேசன் கலப்படம், மெர்ச்சன்ட் வணிகர். ஓகே, இன்றைக்கி நம்ம 6th term 2ல் இயல் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு 6th term 3ல் இயல் 1 பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.